உதகை அருகே போர்த்தியாடா பகுதியில் காலில் காயங்களுடன் சுற்றித் திரிந்த புலி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக போர்த்தியாடா பகுதியில் காலில் காயத்துடன் புலி உலா வந்ததாக பல்வேறு செய்திகள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து இன்று அந்த புலியை பிடிப்பதற்காக ட்ரோன்கள் மூலமும் கண்காணிப்பு பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அந்த புலி உயிரிழந்திருப்பதாக வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள போர்த்தியாடா கிராமத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தேயிலை தோட்டத்தில் புலி ஒன்று நடந்து செல்லும் காட்சிகள் அப்பகுதியில் உள்ள நபர்கள் வீடியோ பதிவு செய்து அந்த காட்சியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் ட்ரோன் கேமராக்கள் மூலம் தேயிலை தோட்டத்தில் பதுங்கி இருக்கும் அந்த புலியை கண்காணிக்கும் பணியில் கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 3வது நாளாக இன்றும் வனத்துறையினர் தேயிலை தோட்டத்தில் உள்ள அந்த புலி நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். அப்போது ட்ரோன் கேமரா மூலமாக இந்த புலியை 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்ட போது இன்று காலை வழக்கம் போல் தொடர்ந்து மறுபடியும் கண்காணிப்பு பணியில் ட்ரோன் கேமரா மூலம் ஈடுபட்ட போது புலி தேயிலை தோட்டத்தில் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த புலியானது எவ்வித அசைவும் இல்லாததால் இதனால் இச்சம்பவத்தினை அறிந்த அந்த வனத்துறையினர் அருகில் சென்று பார்த்திருக்கும் போது புலியானது உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் இரு புலிகளுக்கிடையே நடந்த மோதல் காரணமாக காயம் ஏற்பட்டு இந்த புலி இறந்திருக்கலாம் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின் அடுத்த கட்ட தகவல்கள் வெளியாகும் என வனத்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி பிரபு.